Hi everyone, welcome you all to the session 2 of dividend decisions tutorial. In the session 2 la nama enna paaka porom appadina types of dividend policy அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். Session 1 la வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படினா what is mean by dividend and what is mean by dividend policy, factors determining dividend policy, essentials of sound dividend policy and எப்படி வந்து dividend organizations issue பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம செஷன் 1ல பார்த்துருந்தோம். செஷன் 2ல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி, அதுதான் வந்து செஷன் 2ல பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நான் டைப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு டிவிடெண்ட் பாலிசினா என்ன அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிடுறேன். இந்த டிவிடெண்ட் பாலிசி என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு செஷன் 1லேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, டிவிடெண்ட் பாலிசி இஸ் a set of guidelines a company uses to decide how much of its earnings it will pay out to shareholders. Dividend policy na enna அப்படினா ஒரு கம்பெனி ஃப்ரேம் பண்ணுற கைட்லைன்ஸ். எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளோ பே பண்ணணும், எந்த டைமில் பே பண்ணணும், இல்லை எந்த மோடில் பே பண்ணணும் டிவிடெண்ட்டை அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு உண்டான கைட்லைன்ஸ் தான் டிவிடெண்ட் பாலிசி. ஓகேவா? நான் உங்களுக்கு செஷன் 1 வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் 3 ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் டிவிடெண்ட் பாலிசி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 3 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா குவான்டிட்டி, டைமிங் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த குவான்டிட்டி தான் வந்து ஹவு மச், அதாவது எவ்வளோ டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணணும், அதே மாதிரி earnings it will pay to its shareholders அப்படின்னா என்னென்னா எவ்வளோ பே பண்ணணும், எந்த டைமில் பே பண்ணணும், இன் விச் மோட் தே ஷுட் பே டிவிடெண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டிவிடெண்ட் பாலிசி. ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசினா என்ன அப்படின்றது பார்க்கலாம். There are 5 types of dividend policies. மேஜராக வந்து இந்த 5 types of dividend policyயில் ஏதாவது ஒரு dividend policy தான் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி என்ன அப்படின்னா ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. ரெகுலர், உங்களுக்கு அந்த வேர்ட் டேர்மை கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெகுலர்னால் என்ன, கண்டினியூஸாக எந்த வித பிரேக்கப்பும் இல்லாமல் டிவிடெண்ட் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறது. இன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் வர்றது, அதுதான் வந்து ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. இங்கே வந்து உங்களுக்கு சின்ன ஹிண்ட் மாதிரி நான் கீழே கொடுத்துருப்பேன், ரெகுலர் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு புரியணுன்றதுக்காக. ஜஸ்ட் இந்த ஹிண்டெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசியும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னா என்னென்னா payment of dividend at the usual rate is termed as regular dividend. இந்த டைப் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசியை ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரெகுலர் பேசிஸில் டிவிடெண்ட் போயிட்டே இருக்கும், பட் அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் இல்லை அவங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அவங்களுக்கு ஹையர் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, லோயர் ப்ராஃபிட் வருது அப்படின்னா லோயர் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டைப்பில் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெகுலராக டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் அமௌண்ட் வில் கெட் வேரி ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட் வில் கெட் வேரி. ஓகே, அண்ட் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி. ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னா என்னென்னா the company decides a fixed amount of dividend for the shareholders which is paid periodically. இதில் இது என்ன டைப் அப்படின்னா ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெதர் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்தாலும் சரி இல்லை கம்மியாக வந்தாலும் சரி இல்லை ப்ராஃபிட் வரலனாலும் சரி they will issue a certain percentage or same percentage of dividend to their shareholders. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசிக்கும் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ரெகுலர் அண்ட் ஸ்டேபிள் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸ்டேபிள்ன்றது கான்ஸ்டன்ட், அதாவது ஒரே ஃபிக்ஸட் அமௌண்ட் இல்லை ஃபிக்ஸட் பர்சன்டேஜை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசியில் ரெகுலராக அவங்களுக்கு டிவிடெண்ட் போயிட்டுருக்கும், பட் சேம் அமௌண்ட் சேம் பர்சன்டேஜ் கிடையாது. ஓகே, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் இர்ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. irregular dividend policy உங்களுக்கு அந்த irregular அப்படின்ற டேர்மை கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். The company does not pay regular dividend to its shareholders.
எந்த விதமான ரெகுலராக ஒரு இந்த ஸ்டேபிள் டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா, பாலிசி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த இர்ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் விருப்பப்பட்டால் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லை விருப்பப்படலை அப்படின்னா அவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் தே கேன் இஷ்யூ, இல்லை அந்த வந்த ப்ராஃபிட்டையே வந்து அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரீடைன்ட் ஏர்னிங்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டிவிடெண்ட் இஷ்யூ இந்த குவார்ட்டர் பீரியடுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் குவார்ட்டர் பீரியடுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இந்த வருஷம் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் இயர்க்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து இர்ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ டிவிடெண்ட் பாலிசி. நோ டிவிடெண்ட் பாலிசி மீன்ஸ் no dividend will be issued, profit will be retained for the business growth. ஓகேங்களா, நோ டிவிடெண்ட் பாலிசி இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுதுன்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இயர்லி டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணவே மாட்டாங்க. வர ப்ராஃபிட்டை எதுக்காக ரீட்டைன் பண்ணுவாங்க எதுக்காக ரீட்டைன் பண்ணிப்பாங்க அப்படின்னா பிஸ்னஸ் க்ரோத், அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற பர்பஸ்க்காக ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸாக மட்டும் தான் ரீட்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து நோ டிவிடெண்ட் பாலிசி. And next one is residual dividend policy. Residual dividend policy அப்படின்னா என்னன்னா dividend is paid from whatever amount is left after meeting the capital expenditure requirement of the company. ஓகேங்களா, அதாவது வந்த ப்ராஃபிட்டில் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மெட் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கோ அந்த அமௌண்ட்டில் இருந்து தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, முன்னாடியே அவங்க பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் மெட்டிங் அவுட் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்வயர்மெண்ட் அதை மெட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரிமைனிங் அமௌண்ட்டில் தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்டாக இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் ஒரு டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசியை நம்ம என்ன எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. உங்களுக்கு வந்து நான் இந்த டயக்ராம் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த டயக்ராம் காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். A certain percentage of company's profit is allowed as dividend to its shareholders. ஓகேங்களா, அட்டைன் பண்ணியிருக்க ப்ராஃபிட்டில் certain percentage ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்டாக இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் if the gain is high the shareholders earnings will also be high and vice versa. இப்போ அந்த கம்பெனி வந்து அதிகமான ப்ராஃபிட் அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் அதிகமாகவே இஷ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை ப்ராஃபிட் வந்து கம்மியாக அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் குறையும். ஓகேவா, பட் ஆனால் ரெகுலராக சர்டைன் அமௌண்ட்டோ சர்டைன் பர்சன்டேஜை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசியை மேஜராக எதுக்காக அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட குட்வில்லை ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி டைப்பை வந்து ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, ஹை ஏர்னிங்ஸ் இருக்கும்போது, அதாவது இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹை ஏர்னிங்ஸ் இருக்கும்போது ஒரு ஷேருக்கு அவங்க எவ்வளோ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா டிவிடெண்ட் ₹30 இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, அதுவே அந்த ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் ஆகும்போது ₹10 இஷ்யூ பண்ணுறாங்க. தென் இன்னும் அதை விட ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகிற சுச்சுவேஷனில் 0.5 ஓகே, ஆர் இல்லை டிவிடெண்ட்டை இஷ்யூ பண்ணாமலும் போகலாம். இந்த சுச்சுவேஷனில் திரும்ப அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹20 இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெகுலர் பேசிஸில் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும், இல்லை பர்சன்டேஜ் டிஃபர் ஆகும். அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைப் இஸ் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி. ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி அப்படின்னா என்னென்னா in this the company decides a fixed amount of dividend for the shareholders. இந்த டைப்பில் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா
ஃபிக்ஸட் அமௌண்ட் இல்லைனா ஃபிக்ஸட் பர்சன்டேஜை வந்து டிவிடெண்ட் பாலிசியாக நான் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவேன் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் dividend allowed even if the company incurs loss or generates high profit. ஓகேங்களா, லாஸ் வந்தாலும் அந்த பர்சன்டேஜில் சேஞ்ச் இருக்காது. அதே மாதிரி ஹை ப்ராஃபிட் அட்டைன் பண்ணாலும் டிவிடெண்டோட பர்சன்டேஜில் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசினா என்ன அப்படின்றது கிளியராக புரியும். இப்போ அந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த கிராஃபில் இந்த 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 பாயிண்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் அதிகமாகவே ப்ராஃபிட் அட்டைன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட் அதிகமாக அட்டைன் பண்ணுற சுச்சுவேஷன்லையும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பர் ஷேருக்கு ₹10 தான் வந்து டிவிடெண்ட்டாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ராஃபிட் சுச்சுவேஷனில் ₹10 அப்படின்னு வாங்குறது ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ஈல்டு. ஓகேவா, அவங்களுக்கு ஈல்டு வந்து கம்மியாக தான் கிடைக்குது. ஓகே, அதுவே இந்த ஹை ப்ராஃபிட் சுச்சுவேஷன்லேருந்து ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகும் போதும் ஆர்கனைசேஷன் என்ன இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ₹10 அதுதான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அதாவது ப்ராஃபிட் வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ இந்த ரெடியூஸ் ஆகிற சுச்சுவேஷன்லையும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஆர்கனைசேஷன் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ₹10 இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா, ஒன்று லாஸ் இல்லைனா வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்லையும் இந்த ஆர்கனைசேஷன் இஸ் இஷ்யூவிங் ₹10. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இது ஹை ஈல்டு. ஓகேவா, ஈல்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆர்கனைசேஷன் வந்து ப்ராஃபிட்டே அட்டைன் பண்ணல, இல்லை லாஸில் போயிட்டுருக்கு, இல்லை ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லையும் ஆர்கனைசேஷன் ₹10 இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இன் ஷேர் ஹோல்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் ஹை ஈல்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திரும்ப வந்து இந்த லாஸ் ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆர்கனைசேஷன் அடுத்தது க்ரோத் ஃபேஸ்க்கு போகும்போதும் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் ₹10 தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி சேம் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வில் பி இஷ்யூட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, இது இந்த ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசியே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸில் ஏதாவது ஒரு டைப்பை தான் வந்து ஆர்கனைசேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் பர் ஷேருக்கு கான்ஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் அமௌண்ட் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அந்த ஆர்கனைசேஷன் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து இன் சர்டைன் இயர் அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் இருக்காது, இல்லை லாஸ் இன்கர் ஆகிருக்கலாம். அந்த சுச்சுவேஷன்லையும் ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசியை வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தே வாண்ட் டு பே தி கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் டு தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த சுச்சுவேஷனை மெட் அவுட் பண்ணுறதுக்காக ஆர்கனைசேஷன்ஸ் முன்னாடியே ரிசர்வ் ஃபண்ட் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் அமௌண்ட்டை இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் பே அவுட் ரேஷியோ. கான்ஸ்டன்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா இட் மீன்ஸ் பேமெண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர்னிங்ஸ் ஆஸ் டிவிடெண்ட் எவ்ரி இயர். ஓகேங்களா, அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் ஃபிக்ஸட் பர்சன்டேஜை டிவிடெண்ட்டாக எல்லா வருஷமும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அது என்ன பர்சன்டேஜ் இல்லை என்ன ரேஷியோ வைக்கிறாங்களோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் பே அவுட் ரேஷியோ. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேபிள் ரூபி டிவிடெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட். இதில் என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் பேமெண்ட் ஆஃப் லோ டிவிடெண்ட் பர் ஷேர் கான்ஸ்டன்ட்லி plus extra dividend in the year when the company earns high profit. ஓகேங்களா, எல்லா வருஷமும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு லோ டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிகிட்டே வருவாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட், அதாவது அந்த கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் ரேட்டே வந்து லோவாக தான் இருக்கும். கம்மியான ஒரு டிவிடெண்ட் ரேட்டை தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் எந்த வருஷம் அந்த ஆர்கனைசேஷன் அதிகமான ப்ராஃபிட் அட்டைன் பண்ணுறாங்களோ அந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க லோ டிவிடெண்ட் ரேட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இது எப்போ அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் அதிகமான ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணும்போது. ஒருவேளை அந்த ஆர்கனைசேஷன் அதிகமான ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த லோ டிவிடெண்ட் பர் ஷேரை, அதாவது லோ டிவிடெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து கண்டினியூஸாக அவங்க இஷ்யூ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி. ஓகே, and next one is irregular dividend policy.
இர்ரெகுலர் அப்படின்ற டேர்ம்ல இருந்தே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரெகுலர் பேசிஸில் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, தட் இஸ் த கம்பெனி டஸ் நாட் பே ரெகுலர் டிவிடெண்ட் டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ண மாட்டாங்க அப்படின்னா தெர் ஆர் சர்டன் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அன்சர்டனிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ். அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரெகுலரான ப்ராஃபிட் இல்லைன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் இருக்காது. அவங்க எதிர்பார்த்த ஹை ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹை ப்ராஃபிட் இல்லாத சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண முடியாது. அதாவது டிவிடெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் பே பண்ணலாம். அதாவது குவார்ட்டர்லி பேசிஸ், இல்லை ஹாஃபர்லி பேசிஸ், மந்த்லி, இல்லைனா இயர்லி, எந்த மோடில் வேணாலும் அவங்க பே பண்ணலாம். அவங்க என்ன மோடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஆர்கனைசேஷன் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், குவார்ட்டர்லி பேசிஸ் ஒரு ஆர்கனைசேஷன் பே பண்ணியிருக்கும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, டிவிடெண்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஹாஃபர்லி பேசிஸ் வரும்போது அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் அட்டைன் ஆயிருக்காது. அப்படி இல்லைன்னா ஒரு வேளை அவங்கக்கிட்ட வந்து கேஷ் இருந்திருக்காது. இல்லை மேபி தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் தேர் பிஸ்னஸ் அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ ரெகுலர் பேசிஸ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் டிவிடெண்ட்டு அப்படின்ற சுச்சுவேஷன் இந்த டைப் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசியில் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் லிக்விட் ரிசோர்ஸஸ். கையில் வந்து லிக்விட் கேஷ் அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட வந்து லிக்விட் கேஷ் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் they won't issue dividend to their shareholders. Okay, and the next one is the company sometime afraid to give regular dividend. ஒரு சில டைம் வந்து அந்த கம்பெனிஸ் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பயப்படுவாங்க ரெகுலர் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதுக்காக ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருந்துட்டு நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ இஃப் தட் ஆர்கனைசேஷன் இஸ் கோயிங் டு ஃபேஸ் லாஸ் ஆர் இன்கர் லாஸ், இல்லை திடீர்னு வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், அப்போ வந்து பிஸ்னஸு எக்ஸ்பேண்ட் பண்ணணும், க்ரோத் ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட ரீடைன்ட் ஏர்னிங்ஸே இல்லை அப்படின்னா தே வாண்ட் டு ஃபேஸ் அ வெரி ஹை ரிஸ்க் இன் தேர் பிஸ்னஸ். அந்த சுச்சுவேஷனில் அவங்க போய்ட்டு அதிகமான ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கிட்டு இருக்க முடியாது, அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பயந்து என்ன ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸில் டிவிடெண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, இது வந்து இர்ரெகுலர் டிவிடெண்ட் பாலிசி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோ டிவிடெண்ட் பாலிசி. நோ டிவிடெண்ட் பாலிசி, நோ அப்படின்ற வேர்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆர்கனைசேஷன்ஸ் won't issue dividend to their shareholders. Okay, the company will not issue dividend from profit and instead it uses profit as retained earnings to met out the requirement of funds for the growth of company or working capital requirement. ஓகேங்களா? இந்த நோ டிவிடெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்டைன் பண்ணுற ப்ராஃபிட்டை ஒன்று ரீடைன்ட் ஏர்னிங்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டை மெட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட்டே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஓகே, அண்ட் இந்த டைப் ஆஃப் பாலிசியை வந்து யாரும் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ட்ரஸ்ட், குட்வில், நேம் இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் த ஆர்கனைசேஷன் வில் நாட் ப்ரிஃபர் திஸ் நோ டிவிடெண்ட் பாலிசி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிடுவல் டிவிடெண்ட் பாலிசி. உங்களுக்கு அந்த ரெசிடுவல் அப்படின்னா வாட் எவர் இஸ் லெஃப்ட், இதுதான் வந்து ரெசிடுவல். இந்த ஹிண்ட் இல்லைன்னா கீவேர்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெசிடுவல் அப்படின்னா என்னன்னா dividends are paid out of the profit after making provisions for money required to meet upcoming capital expenditure. அதாவது ஆர்கனைசேஷனில் ஃப்யூச்சரில் வரப்போகிற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்குவயர்மெண்ட்ஸை மெட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபண்டை எடுத்து ரிசர்வாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்லேருந்து தான் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு
டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் ரிமைனிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் ஃபிக்ஸ் தி பர்சன்டேஜ் ஆர் தே வில் ஃபிக்ஸ் தி அமௌண்ட். ஓகே, அதாவது வாட் எவர் இஸ் லெஃப்ட் ரிமைனிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கமிட்மெண்ட்ஸை மெட் அவுட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்லேருந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுற டைப் தான் வந்து ரெசிடுவல் டிவிடெண்ட் பாலிசி. ஓகே ஓகே, இந்த செஷன் 2ல் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பாலிசினா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செஷனில் வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே.